நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 93 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் 64.4% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 3ஆம் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக அஸ்ஸாமில் 82.61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறைந்த அளவாக உத்தரப்பிரதேசத்தின் 10 தொகுதிகளில் 58%க்கும் குறைவானவர்களே வாக்களித்திருப்பதாக கூறப்படுகிறது. தேசியவாத சிந்தனை கொண்ட எந்த கட்சியும் தற்போது காங்கிரசுடன் இல்லை என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசும் போலி கட்சிகள் என கடுமையாக சாடினார். தானும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, மற்றவர்களையும் வேலை செய்ய விடக்கூடாது என்பதை குறிக்கோளாக கொண்டது காங்கிரஸ் என பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் பேசிய அவர், போலி வாக்குறுதிகள் மற்றும் போலி வீடியோக்களை மட்டுமே காங்கிரஸ் வெளியிடுவதாகவும் விமர்சித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக வெறுப்புணர்வை வளர்த்து வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சாடினார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இளைஞர்கள் வேலையின்மையையும், தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் பாகுபாட்டையும் எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டம் ஒழிக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லாவில் பிரச்சாரம் செய்த அவர், ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். ஹரியானாவில் ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் அறிவித்தனர். ஏற்கனவே 10 எம்எல்ஏக்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சியும் பாஜக அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்ற நிலையில் தற்போது பெரும்பான்மை இல்லாத மைனாரிட்டி ஆட்சியாக பாஜக அரசு உள்ளது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆதாரங்கள் அடிப்படையிலேயே டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கைது செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்த முறைகேடு வழக்கின் தொடர் விசாரணைக்கு பிறகுதான் கெஜ்ரிவாலின் பங்கு பற்றி தெரியவரும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை மே 20ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக அவரது நீதிமன்ற காவல் நேற்று முடிந்ததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சனாதனம் பற்றி தவறாக பேசுவதும், ராமர் மற்றும் கிருஷ்ணர் பற்றி குறித்து கேள்வி கேட்பதும் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். சமாஜ்வாடி கட்சி ஆதரவாளர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆரத்தி எடுப்பதாகவும் கடுமையாக சாடினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை 110 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அம்மாநில வரலாற்றில் இதுவரை கைப்பற்றப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவாகும். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பொய் வாக்குமூலம் அளித்த பெண்ணுக்கு 1653 நாட்கள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளான அஜய்குமார் என்பவர் சிறையில் இருந்த நாட்களையே அப்பெண்ணுக்கும் தண்டனை காலமாக வழங்கப்பட்டது. தெலங்கானா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையில் சிக்கி 4 பேர் பலியாகினர். மேடக் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டுமான தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். அதேபோல் மரம் விழுந்ததில் ஒருவரும், மின்சாரம் தாக்கி மற்றொருவரும் உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலத்தில் மக்களவை தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து ஓய்வெடுப்பதற்காக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தனது குடும்பத்துடன் உதகை சென்றுள்ளார். வரும் 11ஆம் தேதி வரை உதகையில் தங்கவுள்ள அவர் சில தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. அதேபோல் சேலம், மதுரை, ஈரோடு, கரூர், பரமத்தி உள்ளிட்ட இடங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது.
தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை குறைய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அதிகாலை பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காங்கிரஸ் கேட்டுக்கொண்டால் வடமாநிலங்களில் அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்வேன் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தக் லைஃப் படப்பிடிப்பிற்காக டெல்லி சென்றுவிட்டு சென்னை விமான நிலையம் வந்த அவர் தேவை இருந்தால் காங்கிரசுக்காக பரப்புரையில் ஈடுபடுவேன் என தெரிவித்தார். ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை ஆதரித்து பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். குப்பம் தொகுதியில் போட்டியிடும் சந்திரபாபு நாயுடு அங்கு தமிழர்கள் அதிகளவில் வசிப்பதால் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் மூத்த சிவில் நீதிபதிகள் 116 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எம். ஜோதிராமன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் சென்னையில் மட்டும் 32 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான இணையதளத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்களை ஜூன் 6ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் 2 தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கான துணைத் தேர்வு ஜூன் 24 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள், தனி தேர்வர்கள் உள்ளிட்ட அனைவரும் மே 16ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயலில் அபாயகரமான நாய்களை வளர்க்கும் நபரின் வீட்டை முற்றுகையிட்டு அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வீட்டில் 5 வகை வெளிநாட்டு இன நாய்கள் சட்டவிரோதமாக வளர்க்கப்படுவதாகவும் அவை கடிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் கோடை மழை மார்ச் முதல் மே 7 வரை இயல்பை விட 69% குறைவாக பெய்துள்ளது. மார்ச் 1 முதல் மே 7 வரையிலான காலகட்டத்தில் இயல்பாக 74.9 மில்லிமீட்டர் என்ற நிலையில் கோடை மழை பெய்யும் நிலையில் இந்த ஆண்டு 23.1 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியுள்ளது. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கடலூர் வீராணம் ஏரி வறண்ட நிலையில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலைக்கு இணைப்பு சாலையாக மாறியுள்ளது. இதனால் ஏரியை தூர்வாரி மழை காலங்களில் தண்ணீரை தேக்கி வைக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூரில் 2.5 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த நபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நல்லதம்பி என்பவருக்கு 20,000 அபராதமும் விதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தரப்பில் 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு எதிரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள குரங்குகளுக்கு பசியாற்றும் வகையில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்து வாழைத்தார்கள் தொங்கவிடப்பட்டன. புதுக்கோட்டை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டு வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 13.75 கிலோ தங்க நகைகள் மாயமான வழக்கு தொடர்பாக வங்கியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். 2ஆம் கட்டமாக வங்கி அதிகாரிகளிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதல் ஜோடியிடம் கைவரிசை காட்டிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இரவில் தனியாக நின்று கொண்டிருந்த ஒரு காதல் ஜோடியை மிரட்டி அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனம், செல்போன்கள் உள்ளிட்டவற்றை அவர்கள் பறித்துச் சென்றதாக தெரிகிறது.
தூத்துக்குடியில் மின் இணைப்பிற்கான மின் கம்பங்கள் அமைக்க லஞ்சம் கேட்டதாக இளநிலை மின் பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இளநிலை மின் பொறியாளரான தேவசுந்தர்ராஜ் என்பவர் லஞ்சம் கேட்டு பேரம் பேசும் வீடியோ பரவியதை தொடர்ந்து மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கோவை மாவட்டம் சமயபுரம் கிராமத்திற்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையை வனத்துறையினர் பாதுகாப்பாக கல்லார் வனப்பகுதிக்குள் விரட்டினர். காட்டு யானை அங்கிருந்து வெளியேற தெரியாமல் சாலையில் சுற்றித் திரிந்ததாக வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த இருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆற்றில் குளித்தபோது மயங்கி நீரில் மூழ்கிய சித்தப்பாவை காப்பாற்ற முயன்ற சிறுவனும் உயிரிழந்த நிலையில் இருவரின் உடல்களை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 120 தனியார் பள்ளிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 534 பேருந்துகளின் தரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்விற்கு முன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த விழிப்புணர்வு செயல்முறை ஒத்திகை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீசிய சூறைக்காற்றால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுங்கட்டூர் சத்யாநகர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசாருடனும் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் பின்னர் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெப்ப தாக்க நோய்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. அதீத வெப்பத்தால் ஏற்படும் தலை சுற்றல், ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் பணியாற்றி மறைந்த வழக்கறிஞர்களின் குடும்பத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நட்பு ரீதியிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் PK இளங்கோவன் 4 வழக்கறிஞர்களின் குடும்பத்திற்கு தலா 25,000 என 1 லட்சம் நிதி உதவி வழங்கினார். மதுரை மாவட்டம் மேலூரில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு திரைப்பட முன்னணி நடிகைகளுடன் இணைந்து போஸ் கொடுப்பது போன்ற எடிட் செய்து அப்பகுதி இளைஞர்கள் வைத்துள்ள பேனர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட திட்ட அலுவலரை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூட்டத்திற்கு காலதாமதமாக வந்த தங்களை மாவட்ட திட்ட அலுவலர் நீண்ட நேரம் கடும் வெயிலில் நிற்க வைத்ததாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். நாங்குநேரி சாதிய வன்முறைக்கு ஆளான மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவரை நேரில் அழைத்து வாழ்த்தினார். மாணவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டிய ரஞ்சித் மேற்படிப்பு கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ந்து 3வது நாளாக கோடை மழை பெய்ததால் சீசன் களை கட்டியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவியும் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் டேலியா உள்ளிட்ட மலர்களை ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். சென்னை அமிர்தா மலேசியாவின் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் இணைந்து புதிய சர்வதேச விமான கல்லூரியை திறந்திருக்கிறது. இதனை சென்னை அமிர்தா குழும தலைவர் R. பூமிநாதன் திறந்து வைத்த நிலையில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சிவகுமார் கலந்து கொண்டார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 56வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி 20 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய டெல்லி 221 ரன்கள் குவித்த நிலையில் பின்னர் விளையாடிய ராஜஸ்தான் அணி 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. IPL லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியதன் மூலம் புள்ளி பட்டியலில் லக்னோவை பின்னுக்கு தள்ளி டெல்லி அணி 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி போட்டியில் தோற்றாலும் தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறது. IPL கிரிக்கெட் தொடரின் 57வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இன்று எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே 12ஆம் தேதி நடைபெறும் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையேயான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை தொடங்கும் என CSK அறிவித்திருக்கிறது. பேடிஎம் மற்றும் www.insider.in தளத்தில் காலை 10:40 மணி முதல் டிக்கெட் விற்பனை செய்யப்படும். T20 கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் யுஸ்வேந்திர சாஹல் படைத்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் ரிஷப் பந்தின் விக்கெட்டை எடுத்ததன் மூலம் இந்த மைல்கல்லை அவர் எட்டினார். IPL வரலாற்றில் அதிவேகமாக 200 சிக்சர்கள் அடித்த இந்திய வீரர் என்ற தோனியின் சாதனையை ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் முறியடித்துள்ளார். CSK வீரர் MS தோனி 165 இன்னிங்ஸில் 200 சிக்சர்களை அடித்த நிலையில் சாம்சன் 159 இன்னிங்ஸிலேயே 200 சிக்சர்களை விளாசி உள்ளார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் சூரியகுமார் யாதவ் மும்பை அணிக்காக அதிக சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மாவுடன் முதலிடத்தை பகிர்ந்துள்ளார். ரோஹித் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் மும்பை அணிக்காக தலா 2 சதங்கள் அடித்துள்ளனர். ரோஹித் சர்மாவை உலகக்கோப்பையுடன் பார்க்க விரும்புவதாக முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை பதக்கத்தை ரோஹித் சர்மா அணிய வேண்டும் என்றும் அதற்கு அவர் தகுதியானவர் எனவும் யுவராஜ் சிங் கூறியுள்ளார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் சந்தோஷம், அவர் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். மாற்றம் என்ற அமைப்பு மூலம் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியில் விவசாயி ஒருவருக்கு டிராக்டர் வழங்கிய பின்னர் பேசிய அவர் தாம் சேவை செய்யவே விரும்புவதாகவும் தெரிவித்தார். சந்தீப் கிஷனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நடிப்பில் உருவாக்கி வரும் மாயாவன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. போஸ்டரில் சந்தீப் கிஷனின் கை மாறுபட்ட தோற்றத்துடன் உள்ளதால் சூப்பர் ஹீரோ தொடர்பான படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த வடக்கலூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி மலர் அலங்காரத்தில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நெற்குப்பை பகுதியில் உள்ள பிடாரியம்மன் கோயிலில் 65ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பூத்தட்டுகளை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டியில் உள்ள தொட்டிச்சி அம்மன் கோவில் சித்திரை மாத பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தலையில் பால் குடம் சுமந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் ஸ்ரீ மேத்தா தட்சிணாமூர்த்தி கோவிலில் 194ஆம் ஆண்டு பிள்ளைக்கரி அமுது படையல் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள உத்தராபதீஸ்வரருக்கு சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கரி அமுது படையல் இட்டதை போற்றும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது.